ஒரு முக்கிய வாக்குறுதியா பார்க்கப்படுது. அதாவது 2 ஏக்கருக்கும் குறைவான நிலங்களை வைத்திருக்கிற விவசாய குடும்பங்களுடைய மாணவர்களின் உயர்கல்வி செலவை டிவிகே அரசே ஏற்கும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அதேபோல இந்த இதுல குறிப்பிட்டு பார்த்தோங்கன்னா, மத்திய, மாநில அரசுகள்ல பணிபுரியாத குடும்பங்களுக்கு மட்டும் தான் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னும் அவர் அறிவிச்சிருக்காரு. அதேபோல பொருளாதார ரீதியா நலிவடைந்த கிராமப்புற குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுப்பத இந்த வாக்குறுதி நோக்கமா கொண்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதேபோல ஊழல்ல ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காரு. மாநில அரசியல் களத்துல தன்னோட கட்சிய ஒரு தூய்மையான மாற்றா நாங்க நிலைநிறுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா மாநில